நில்லு. இந்த தங்கமலைக்குள்ள அடி எடுத்து வைக்கணும்னா முதல்ல என் காலை தொட்டு கும்பிடணும். நாம் பிறந்த இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவேனே தவிர முகமூடியோட வந்து பயமுறுத்துற உன்னாட்டம் கொள்ளக்காரனுக்கு என் கைதான் பதில் சொல்லும். உனக்கு அவ்வளவு திமிரா? புரிஞ்சா தடுத்துக்கோ. என் கம்பு சண்டை எப்படி இருந்தது மாமா? சபாஷ் ராஜா. சின்ன வயசுல நான் உனக்கு கத்து தந்த கம்பு சண்டையை மறந்து போயிருப்பேன்னு கொஞ்சம் சோதனை பண்ண. நீ அதை மறக்கலன்னு நிரூபிச்சிட்ட. ராஜா. மாமா ராஜா வந்தாச்சு, எங்க ராஜா வந்தாச்சு. என்ன பொண்ணு, நான் யாரோட ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் சந்தையில உன் கூட மேல கைய வச்சேன். கூடையில இருந்து கையெடுன்னு நீ சொன்ன. கூடைக்குள்ள கூட கை வைப்பேன்னு நான் சொன்னேன். கூடைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமான்னு நீ கேட்ட. அப்போ நான் என்ன செஞ்சேன்? ஞாபகம் இருக்கு. போதும். உனக்கு இந்த தங்கமலை தானே சாமி? ஆமா, இந்த தங்கமலை தான். என்ன பண்ணிட்டு இருக்க? தப்பான காரியங்களை செய்யறவங்க முதுகுதோல உரிச்சுக்கிட்டு இருக்க. நீ இப்ப பாம்பை பிடிச்சனா? ஏன் பாம்பை பிடிச்சா உனக்கு என்ன? தூக்காத. தூக்குவேன். இஷ்டம். அம்மாடியோ, ஏன் பாம்பு கடிச்சிருச்சு? ஏய், நீ பாம்பு மேல கைய வச்சா உன் முதுகு மேல நான் கை வைக்க வேண்டி வரும். சாரதா நிறுத்து. உன்னாட்ட ஆம்பளைங்களை நிறைய பேர் பாத்துருக்கேன். உனக்கு நிறைய பேரை பழக்கம் இருக்கலாம், ஆனா எனக்கு பிடிச்ச ஒரே பொம்பளை நீதான். சாமியா, ஏன் மறுபடியும் தொட்டு தொட்டு பேசுற? இந்த நாகினி சாதாரணமான பொண்ணு. ஐயோ, நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாக்கலாமா? பாக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ குறுக்க வந்த என்னமா செய்வ? என்ன விட்டுடுன்னு உன் வாயாலேயே சொல்ல வச்சு 3 நாள்ல இந்த தங்கமலையில இருந்து உன்னை துரத்தாட்டா என் மேலாக்கு எடுத்துடுறேன். சவால் விடுற சிங்காரிங்களோட மோதுறது எனக்கு இஷ்டம் தான். இன்னொரு வாரத்துக்குள்ள உன் வாயால இங்க புதட்டு மேல முத்தம் போட வைக்கிறேன்னா என் பேரு ராஜாவே இல்ல. போட வைப்பியா? போட வைக்கிறேன். அம்மாடியோ, கைய உடஞ்சிட்டு போல.